மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 சின்ன தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 20 பல்லு பூண்டு, 25 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1,5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டு கரைச்சி வச்சுக்கோ. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கறி வடகம். இதில் கொஞ்சோண்டு எடுத்து நான் இதோட சேர்க்க போகிறேன். அதையும் நல்லா சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்ந்த பிறகு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச மிளகாத்தூள் அது போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு மீன், மாங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குழம்பு நிறுத்துனீங்கன்னா அருமையான குழம்பு ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம்.